வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். வாழைப்பூ கூட 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். தேவையானதை உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 3 விசில் வரைக்கும் 50 கட்டம் வரும். 3 விசில் வந்தாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கூட்டு நல்லா வெந்தாச்சு. இதில் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறிக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சதை கொட்டிடலாம். வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.